பேரம் பேத்திகளா, நான் இப்போ புதினா சாதம் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் பால், கல்லுப்பு, நெய், எண்ணெய், பெரிய வெங்காயம், முந்திரி, பிரிஞ்சலை, ஏலக்காய், ஸ்டார் பூவு, சோம்பு, பட்டை, கிராம்பு, புதினா இலை, அரிசி. புதினா சாதத்துக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா. ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வைக்கலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய், எண்ணெய் நெய் ரெண்டும் ஊற்றிருக்கேன். சூடாகட்டும். ஏலக்காய், ஸ்டார் பூ 1, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா வதக்குனதை முந்திரி சேர்க்கணும். முந்திரி சேர்த்துட்டு வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அரிசி 2 கப் எடுத்துருக்கேன். அந்த அரிசி எடுத்த கப்லேயே தேங்காய் பால் 1 கப்பு, தண்ணி 2 கப்பு. தேங்காய் பால் ஊற்றுறேன், தண்ணி 2 கப் ஊற்றுறேன். தண்ணி 2 கப்பு. தண்ணி கொதிக்கட்டும். அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா அரிசி எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை கொட்டுறேன். தண்ணி கொதிச்சுது, அரிசி போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வரணும். இப்போ விசில் போயிடுச்சு, பார்க்கலாம். இதே பாருங்க, நல்லா பொழுன்னு நல்லா பாருங்க, நல்லா வந்துருச்சு. இப்போ பாருங்க, புதினா சாதம் நல்லா பொழுன்னு நல்லா வெந்திருக்கு பாருங்க. நான் எடுத்து பவுலில் மாற்றலாம். இப்போ புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க தட்டில் கொட்டி சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, வெள்ளை குருமா 2ம் போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. தயிர் பச்சடியோடும் வெள்ளை குருமாவோடும் நல்லா சாப்பிடலாம். இப்போ வெள்ளை குருமா ரெசிபி நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணும்னா குக் வித் பாட்டியை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் பாய், டாடா.